கொடுத்ததினாலே ஆண்டவர் கொடுத்த அந்த கனியை நாம் எந்த விதத்தில் வளர்க்க வேண்டும், நாம் எப்படியெல்லாம் அந்த பிள்ளைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை சற்று நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களாகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சிறு வயது முதற்கொண்டே கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகள் ஓங்கி வளரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறதை போதிப்பேன் என்று சொல்லி யார் சொல்லிக் கொடுக்கணும்? பெற்றோர்களாகிய சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக்குவாயிரைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தார், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தார். கையில் என்னை நீ பொறித்தார், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தார். ஏன் என்னை நீ தெரிந்தார், வாழ்வில் ஏன் நுழைந்தார். மகன் ஜான் மோசஸ் இவர் பிறக்கும்போது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கான ஒரு நிலையில தான் பிறந்தார். அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போனாங்க. ஒரு 3 நாள் தனியாகவே அங்கே எல்லா குழந்தைகளோடு இருந்தார். கர்த்தர் கூட இருந்தார். ஆகவே எப்படி மோசே தண்ணீர்லேருந்து எடுத்ததுனால அந்த பார்வனுடைய குமாருக்கு மோசே என்று பெயரிட்டார். அருமையான ஜான் இவனுக்கு கூட தண்ணீரை முழுங்கினதுனால அவனுக்கு மோசே என்று நான் பெயரை வச்சேன். கர்த்தர் நல்லவர். அது ஆபத்துலேருந்து கர்த்தர் காப்பாற்றினார். அங்கே எப்படி பெட்டிக்குள்ளே மோசஸ் போனாரோ அதுபோல் ஆம்புலன்ஸ்குள்ளே ஒரு சின்ன ஒரு பெட்டி, அந்த கண்ணாடி பெட்டியில் இது போனதுனால அன்றைக்கி நான் தீர்மானித்தேன் உனக்கு மோசஸ் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதை கர்த்தர் மோசஸ் என்று சொல்லி பேருக்கு மேலே திரும்ப செய்தார். ஆக 1 வருடத்தை கர்த்தர் முடிக்கும்படியாக பாராட்டினார். அவருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறேன். யாவருக்கும் நன்றி. இப்போது அவர் அந்த கேட்க விட்டுவார். OneHappyBirthday.com
நீ செய்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஒரு வருடத்துக்கு வேண்டியதான பேலன்ஸ் சுகம் எல்லாவற்றையும் நீ கொடுத்தீரே ஆண்டவரே. அந்த பிறந்த நாளை காணும்படி அந்த கேக் வெட்டும்படி கத்த செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணட்டும். ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியை வாழட்டும். தேவனுடைய சித்தத்தை இந்த பிள்ளை நிறைவேற்ற அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை சரியான விதத்தில் வளர்க்க கத்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறேன். வந்த ஊழியக்காரர்கள், விசுவாச குடும்பங்கள், அந்த பிள்ளையை வாழ்த்து வந்திருக்கிற எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர் பால்மோனை அவர்கள் நமதில் ஆஸ்வதிப்படுவார். இறந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரம், என் முழுவதுமே நாமத்தை சோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரம் வருவதே. ஆமென். கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் நம்ம அனைவரோடு கூட விசேஷமாய் இந்த குழந்தை குடும்பத்தோடு கூட சதா காலம் நீடித்து இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக விசேஷமான ஆகாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிள்ளையை வாழ்த்தி நல்ல ஆகாரத்தை புசிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். வாசம் செய்யும் தூரகணங்கள் போற்றும் தேவனவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூரகணங்கள் போற்றும் தேவனவரே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, அவர் எங்கள் சங்கீதமா
பஞ்சம் பாராத தேவனை உயர்த்துவோம். அல்லேலூயா பாடி கொண்டாடுவோம். அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோழியத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரை மேலே 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 மேலே. அரக்கன் கோழியத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரை மேலே 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 மேலே. அல்லேலூயா துதி உமக்கே,